தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை அளிக்க அவகாசம் கோரிய பாரத ஸ்டேட் வங்கியின் மனுவை உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இன்று விசாரிக்கிறது. கட்சிகளுக்கு நிதி அளிக்கக்கூடிய தேர்தல் பத்திர திட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் அந்த திட்டம் செல்லாது என்றும் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்தது. மேலும் யார் யாருக்கு எவ்வளவு நன்கொடை அளித்தனர் என்ற முழு விவரங்களையும் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் ஆணையத்திடம் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அவகாசம் முடிவதற்கு 2 நாட்கள் முன்னதாக உச்சநீதிமன்றத்தை நாடிய SBI வங்கி தரப்பு தகவல்களை திரட்டுவதற்கு தாமதமாவதால் ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டிக்க கோரிக்கை விடுத்தது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தங்களால் முடியும் என்ற போதும் வேண்டுமென்றே SBI தாமதம் செய்வதாக குற்றம் சாட்டி பாரத ஸ்டேட் வங்கி மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த 2 மனுக்கள் மீதும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று காலை விசாரணை நடத்தவுள்ளது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகள் தொடரும். தேர்தல் ஒரு ஜனநாயக திருவிழா. ஒவ்வொரு தேர்தலிலும் முதல் முறையாக வாக்களிப்பவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு முறைகளில் புதுமைகளை புகுத்தும் இளம் வாக்காளர்களாக அறியப்படுகிறார்கள். அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வண்ணம் சமூக அக்கறையோடு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுத்துள்ள விழிப்புணர்வு இயக்கம்தான் என் வாக்கு என் உரிமை. 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 50 லட்சம் இளம் தலைமுறை வாக்காளர்கள் என் வாக்கு என் உரிமை என்ற இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு கையெழுத்திடும் நிகழ்வின் தொடக்க விழா இன்று காலை 9:30 மணிக்கு எத்ராஜ் கல்லூரியில் நடைபெற உள்ளது. நிகழ்வில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி, சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், எத்ராஜ் கல்லூரி தலைவர் முரளிதரன், முதல்வர் உமா கௌரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களது கையெழுத்துக்களை இட்டு பரப்புரை வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளனர். இவர்களோடு ஏராளமான மாணவிகளும் பங்கேற்கின்றனர். வெளிப்படை தன்மையுடன் கூடிய நியாயமான தேர்தலை நடத்த தீவிரம் காட்டும் தேர்தல் ஆணையத்தின் முழு முயற்சிக்கு பலம் சேர்க்கும் வகையில் கைகோர்ப்போம் வாருங்கள். என் வாக்கு என் உரிமை.